வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்கிறாங்களா, முதலீட்டாளர்கள் அவங்கள்ட்ட போய் பிச் பண்ணி எங்கள்கிட்ட இத்தனை லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ சென்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ பேஜஸ் விசிட் வருதெல்லாம் அவங்கள்ட்ட அந்த ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட 50 கோடி 100 கோடி 150 கோடின்னு அவங்கள்ட்ட முதலீடு வாங்கி அதை வச்சு கம்பெனிக்கு தொடர்ந்து ஃபண்ட் பண்ணி அதை ரன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இவங்க யாரும் முன்கூட்டியே அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா என்ன ஆகும்னா, இந்த கம்பெனியை திவால் ஆகிறதுக்குள்ளார எம்ப்ளாயிஸ் கடகன்னு பிட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கம்பெனியை தொடர்ந்து ரன் பண்ண முடியாது. அதாவது நான் வெள்ளிக்கிழமை ஊற்றி மூடணும் முடிவு பண்ணுறேன்னா வியாழக்கிழமை வரைக்கும் கம்பெனி ரன் ஆகணும். இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸும் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா, பணம் கொடுத்தவங்க, ஒரு குழந்தை இருக்குன்னா குழந்தைக்கு ஃபீஸ் கட்டினவங்க அந்த சென்டர் வாசல போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால முதல் நாள் வரைக்கும் எங்க எம்ப்ளாயிஸ்க்கு எதுவுமே சொல்றது இல்ல. நாய்ஸ் வெளியே லீக் ஆகாம மேனேஜ்மெண்ட் லெவல்ல ஒரு சிஇஓ, ஒரு விபி, ஏவிபி அவங்க லெவல்ல மட்டுமே என்ன பண்ண போறோங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் பண்ணல. இந்தியாவில் பல நிறுவனங்கள் வந்து சின்ன சின்ன நிறுவனங்கள், மிட் சைஸ் கம்பெனிஸ் வந்து சிம்பிளா அப்ஸ்காண்ட் ஆனது நிறைய இருக்கு. ஆனா ஏஐ வந்து ஒரு ப்ரோக்ராமரை வேலையை விட்டு அனுப்பும். 1000 பேர் இருக்க நிறுவனத்துல 50 பேர் 100 பேர் இருந்தா போதுங்கிற அளவுக்கு சிச்சுவேஷன் மாறிடுச்சு. நிறைய காலேஜஸ்ல இன்னும் சம்பந்தமே இல்லாத டெக்னாலஜிஸ் இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. ஃபீல்ட் அவுட் ஆன வேலையே இல்லாத நிறைய டெக்னாலஜிஸ் இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நேற்று கோயம்புத்தூரில் ஒரு ஐடி நிறுவனத்திலிருந்து திடீர்னு லே ஆஃப் பண்ணுறாங்க, ஒரு மெயில் வருது. அதை பார்த்து தான் எல்லாருக்கும் நம்ம வேலையை விட்டு தூக்கப்பட்டிருக்கோம், இல்லை கம்பெனி மூடிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இப்போ இந்த நியூஸை பார்த்ததுமே எல்லாருக்குமே ஒரு பயம் வருது. ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே நம்ம வேலையும் இந்த மாதிரி தான் ஆகுமா, வரப்போகிற நாட்களில் லே ஆஃப்ஸ் அதிகமாக இருக்குமாங்கிற மாதிரிலாம் பயப்படுறாங்க. ஃபஸ்ட்டு அங்கே என்ன நடந்திருக்கு சார்? அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு? கோயம்புத்தூரில் இந்த 5000க்கு மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் ஃபயர் பண்ண அந்த கம்பெனி வந்து ஃபோக்கஸ் எடியூமேட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. அவங்க வந்து எடியூடெக் பிஸ்னஸில் இருக்காங்க. அதாவது நேரடியாக வகுப்பில் உட்காந்து நம்ம பாடம் நடத்துகிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஆன்லைன் மூலமாக கிளாஸ் எடுக்கிற பிஸ்னஸ் தான் அவங்களது. இந்த பிஸ்னஸ் அவங்க வந்து யூஎஸ்லேருந்து ரன் பண்ணுறாங்க. இட்ஸ் யூஎஸ் என்டிட்டி. யூஎஸ்லேயும் யூகேலேயும் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது, உலகத்தோட பல நாடுகள் இருக்குது. அங்கே வந்து பல ஸ்கூல்ஸ்க்கு இவங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துகிறவங்க. இந்தியாவில் தி எக்ஸ்பேண்டட் பிஸ்னஸ். ஐ திங்க் 2020க்கு மேலே தான் அவங்க விக்ரஸாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த கோவிட் பீரியடில் 2021 தான் தே மேட் ஹியூஜ் பப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5000 வந்து டியூட்டர்ஸ், ஆன்லைன் டியூட்டர்ஸ், ஆன்லைனில் போய் கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க. அந்த டீச்சர்ஸ் ஒரு 5000 பேரும் அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், ஆன்லைன் மெட்டீரியல் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 100க்கு மேற்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் ஹையர் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஃப்ரம் வாட் எவர் வி அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா இந்த மாதிரி எடியூடெக் கம்பெனிஸ் வந்து நிறைய அந்த மாதிரி பைஜூஸ் மாதிரி தான் இது. எக்ஸாக்டாக பைஜூஸோட ஒரு சின்ன வெர்ஷன் தான் இவங்களோடது. இவங்களும் வந்து K-12ன்னு சொல்கிறாங்களா, அப் டு கிண்டர் கார்டன்லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்களை டார்கெட் பண்ணி தான் இவங்களும் நடத்துகிறாங்க. தே ஹேவ் லைக் ஒரு 1 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 10,000 ஸ்கூல்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எய்ம்படி தான் இவங்களும் வந்து கம்பெனி நடத்துகிறாங்க. இவங்க கம்பெனிக்கு எடுக்கிற இதே பிரச்சனை தான் வந்து பைஜூஸ்க்கும் வந்துச்சு. பைஜூஸ் அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட்ஜின்னு ஒரு கம்பெனி, அவங்களும் தே ஆல்சோ வென்ட் இன்டு த சேம் ப்ராப்ளம். இந்த எடிடெக் கம்பெனி எல்லாத்துலேயுமே எங்கே மேஜராக ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இந்த கொரோனா காலம் வந்துச்சு இல்லையா, 2020 ஆரம்பிச்சு. அந்த கொரோனா காலத்தில் யாருமே வந்து வெளியில் நடமாட முடியல. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டியூஷன் சென்டர்ஸ் எதுவுமே இயங்காத நேரத்தில் எல்லாருமே ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆன்லைன் ஒரு பூமு. ஜூம் மீட்டிங்லேருந்து, கூகுள் மீட்லேருந்து, எதெல்லாம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தோ எல்லாமே பாப்புலர் ஆகிடுச்சு. கூடவே வந்து இந்த ஆன்லைன் டியூட்டரிங் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. குறிப்பாக ஆன்லைன் ஆல்ரெடி டுட்டோரியல் ப்ரொவைட் பண்ணுறாங்களே, ரெக்கார்டட் செஷனாக கொடுக்கறது ஒன்று. யுடேமி, கோர்செரா இந்த மாதிரியான நிறுவனங்கள் அவங்களோட பிளாட்ஃபார்மில் இருக்கும் பயங்கர பூமு. ஏகப்பட்ட பேமெண்ட், ஏகப்பட்ட கோர்சஸ் வித்துச்சு. அதாவது இப்படி போயிட்டு இருக்க கர்வ் வந்து பட்டார்னு ஏறிடுச்சு. அந்த கோவிட் ஒரே ஒரு 2 மாதத்தில் ஒரே குவார்ட்டரில் ஏறிடுச்சு ஃபுல்லாகவே. அப்போ அந்த பீரியடில் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏகப்பட்ட கஸ்டமர் டிமாண்ட் வரவும் அந்த டிமாண்டை மீட் பண்ணுங்கிறதுக்காக புது சென்டர்ஸ், புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாஃப்ட்வேர்ஸ், எம்ப்ளாயிஸ், ஆன்லைன் டியூட்டர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணி ஃபுல்லாக அதை சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் 100 பேர் 200 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு வித்தின் 2 monthsக்குள்ள பார்த்தீங்கன்னா 2000 பேர், 5000 பேர், 10,000 பேர் வேலை செய்கிற அளவுக்கு அவங்களோட க்ரோத் வந்துருச்சு. வந்த பிறகு என்னென்னா, இது வந்து 2020, 21, 22 வரைக்கும் இவங்க நல்லா அதை கொண்டு போயிட்டாங்க. 22க்கு பிற்பகுதியில் கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தளர்ந்த பிறகு ஆன்லைன் கிளாஸஸ் பெரும்பாலான ஆட்கள் ஸ்டாப் பண்ணிட்டு நேரடியாக கிளாஸஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஏன்னா லாங் டேர்ம் கோர்சஸ் எதையுமே ஆன்லைனில் தொடர்ச்சியாக பண்ண முடியாது. ஷார்ட் டேர்ம் டிப்ளமோ கோர்சஸ், ப்ரொஃபஷனல் கோர்சஸ், 1 week 10 days கோர்சஸ் வேணால் பண்ணலாம். 40 hours 50 hours வரைக்கும் பண்ண முடியும். பட் ஒரு 10th ஸ்டூடெண்ட்டையோ, ஒரு ஐஐடி ஜேஇ எக்ஸாமுக்கோ, இல்லை ஒரு நீட் எக்ஸாமுக்கோ ஆன்லைன்லேயே உட்காந்து நிரந்தரமாக படிக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம். ஸோ எவ்ரிபடி வென்ட் பேக். ஆனால் இந்த கோவிட் பிஸ்னஸில் சம்பாதிச்சு பெரிய பெரிய நிறுவனங்கள் கட்டின இந்த கம்பெனிஸ் யாரும் அதை விட்டு போக இவங்களுக்கு மனசு வரல. அப்போ என்ன பண்ணுறாங்க, பல்வேறு வகையில் பணத்தை இன்ஃபியூஸ் பண்ணி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்கிறாங்களா, முதலீட்டாளர்கள் அவங்கள்ட்ட போய் பிச் பண்ணி எங்கள்கிட்ட இத்தனை லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ சென்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ பேஜஸ் விசிட் வருதெல்லாம் அவங்கள்ட்ட அந்த ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட 50 கோடி 100 கோடி 150 கோடின்னு அவங்கள்ட்ட முதலீடு வாங்கி அதை வச்சு கம்பெனிக்கு தொடர்ந்து ஃபண்ட் பண்ணி அதை ரன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எடுத்து பயங்கரமாக விகரஸாக வந்து விற்கிறாங்க. அதாவது
ரெகுலராகவே கிளாஸ் ரூம் வச்சு கிளாஸ் நடத்தக்கூடிய ஸ்கூலுக்கிட்ட நீங்கள் ஆன்லைன் வாங்க இதெல்லாம் உங்களுக்கு தரோம்னு சொல்லி பயங்கரமாக பிச் பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் இதில் பணத்தை செலவழிச்சுட்டு எல்லாருமே வந்து தே ஆல் ஹிட் டெட் அண்ட் எல்லாரும் முட்டு சந்தை போய் முட்டிடுறாங்க. இதுக்கு மேலே ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இவ்வளோ இல்லை. அதாவது என்னென்னா வெறும் ஒரு 10 பேருக்கு வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு பஜாரில் 100 கடை வந்துருச்சு. இப்போ எல்லாருக்குமே வியாபாரம் இல்லாமல் போயிடுச்சுன்னு உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க யாரும் முன்கூட்டியே அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா என்ன ஆகும்னா, இந்த கம்பெனியை திவால் ஆகிறதுக்குள்ளார எம்ப்ளாயிஸ் கடைக்கன்னு பிட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கம்பெனியை தொடர்ந்து ரன் பண்ண முடியாது. அதாவது நான் வெள்ளிக்கிழமை ஊற்றி மூடணும்னு முடிவு பண்ணுறேன்னா வியாழக்கிழமை வரைக்கும் கம்பெனி ரன் ஆகணும். இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸும் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா, பணம் கொடுத்தவங்க, ஒரு குழந்தை இருக்குன்னா குழந்தைக்கு ஃபீஸ் கட்டினவங்க அந்த சென்டர் வாசலில் போய் நின்று பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னன்னா அதனால முதல் நாள் வரைக்கும் இவங்க எம்ப்ளாயிஸ்க்கு எதுவுமே சொல்கிறதில்ல. நாய்ஸ் வெளியே லீக் ஆகாமல் மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு சிஇஓ, ஒரு விபி, ஏவிபி அவங்க லெவலில் மட்டுமே என்ன பண்ண போகிறோங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு திட்டமிட்டு ஒரு நாள் ராத்திரியோட மெயில் அனுப்பிட்டு அன்னையோட கடையை மூடிட்டு இவங்க யாரும் அன்றைக்கி வரதே இல்லை. அன்றைக்கி கிளம்புற முக்கியமான பெரிய தலைகள் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாம் லேப்டாப்லேருந்து டேக்லேருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இந்த எம்ப்ளாயிஸ் எதுவும் தெரியாமல் அடுத்த நாள் காலையில் வந்து கடை திறந்து பார்த்தாங்கன்னா யாருமே எல்லாம் கடை மூடிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அதாவது இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சின்னு ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அதான் மஞ்சள் கடைசி கொடுக்கறது அப்படி சொன்னால் திவாலான நிறுவனம் அப்படிங்கிறாங்கல்ல. அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் இந்த நிறுவனங்கள்லாம் வந்து திவாலாச்சு. இவங்க எஸ்ஆரோட இது எஸ்ஆர் ஸ்டீல் வந்து திவாலாச்சு. ஆனால் அதெல்லாம் 40,000 கோடி 30,000 கோடி உள்ள நிறுவனங்கள். நம்ம இப்போ டெக் மஹேந்திராவாக இருக்கக்கூடிய சத்தியம் நிறுவனம்னு பழைய பேரில் இருந்தது. அதுவும் வந்து ராமலிங்க ராஜா அவங்க சில அக்கௌண்டிங் ஃப்ராட்லாம் பண்ணாங்கன்னா அதுவும் கூட இதே மாதிரியான திவால் நிலைமைக்கு போச்சு. ஆனால் இந்த திவால் நிலைமைக்கு போகிற பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன ஒரு நல்லது இருந்ததுன்னா, இந்த நிறுவனங்கள் ஃபெயில் ஆனால் இது எப்படி கொண்டாந்து அக்கௌண்ட் பண்ணுவாங்கன்னா, நிறுவனம் நல்ல நிறுவனம் தான், இதோட கஸ்டமர் பேஸ் கரெக்ட் தான், இந்த மாடலும் கரெக்ட் தான், இதை ரன் பண்ணவங்க சரியாக பண்ணலை அப்படிங்கிற ரத்தத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த மேனேஜ்மெண்ட்டை தூக்கிட்டு வேற ஒரு மேனேஜ்மெண்ட் உள்ளே வந்துடுவாங்க. இப்போது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ரிலையன்ஸ் கேபிட்டலாக இருக்கட்டும், எஸ்ஆர் ஸ்டீலாக இருக்கட்டும், பல்வேறு நிறுவனங்கள் வந்து இந்த நிறுவனங்களை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. சத்தியமாக வந்து டெக் மஹிந்திரா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து டேக் ஓவர் பண்ணும்போது கம்பெனி தொடரும், கஸ்டமர்ஸ்க்கான சேவை தொடரும், அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்கும், பெரும்பாலான எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வேலை இருக்கும், ஒரு 70-80% எம்ப்ளாய்க்கு தொடர்ச்சியாக வேலை இருக்கும், இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த நிறுவனம் ஃபோக்கஸ் எட்யூமேட்டிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிம்பிளாக ஒரு தனி மனிதன் வந்து வேலைக்கு வர பிடிக்கல, பாஸ் நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவார் பாஸ், எப்போ ஒரு மாதமாவது வந்துட்டு போ, உனக்கு பதில் இன்னொரு நாள் நான் எடுத்து ரெடி பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ நின்றுக்கோன்னுவாங்க. அதுக்கு கூட ரெடி இல்லாத ஒரு எம்ப்ளாயி என்ன பண்ணுவாருன்னா, அதோட கட் பண்ணிட்டு நாளையோட வராமல் போன அப்ஸ்காண்ட் ஆயிடுவார். அப்போ ஒரு தனி மனிதன் அப்ஸ்காண்ட் ஆகிற மாதிரி ஒரு கம்பெனி அப்ஸ்காண்ட் ஆயிருக்கு. அங்கே வேலை செய்யக்கூடிய 5000க்கு மேற்பட்ட டியூட்டர்ஸ், 100க்கு மேற்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், யாருக்குமே அவங்க இந்த மாதம் சம்பளமே கொடுக்கல. மாதம் முடிய போதில்ல, இந்த ஜனவரி மாதம் அங்கே வேலை செஞ்சாங்கன்னா சம்பளத்தை கொடுக்கல. இவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, ரிலீவிங் லெட்டர் கொடுங்க, இந்த நிறுவனத்துலேருந்து நாங்கள் உங்களை வேலையை விட்டு அனுப்புகிறோங்கிற லெட்டராக கொடுங்க. அதெல்லாம் கொடுத்தா தான் பிஎஃப்ஐ க்ளோஸ் பண்ணணும், இஎஸ்ஐ க்ளோஸ் பண்ணணும், எண்ட் டேட் போடணும் பிஎஃப்லாம். இதெல்லாம் பண்ணினா தான் அவங்க அடுத்த ஒரு நிறுவனத்தில் போய் ஒரு வேலையை அவங்க செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகுனா, இப்போது இந்த ஃபோக்கஸ் எட்யூமேட்டிக்ஸில் ஒரு பிஎஃப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க பிஎஃப்ஐ க்ளோஸ் பண்ணலன்னா இன்னொரு கம்பெனிக்கு அவங்க போட்டால் பிஎஃப் அங்கே ஓப்பன் பண்ண முடியாது. அப்படி ஓப்பன் பண்ணால் டபுள் எம்ப்ளாய்மெண்ட்டாக வந்துடும். எக்ஸ்க்ளூசிவ் எம்ப்ளாய்மெண்ட் தான் நம்மளோட ரூல்ஸ், இந்திய மார்க்கெட் ரூல்ஸ். அப்போ அவங்க இன்னொரு இடத்துல வேலைக்கும் போக முடியாத ஒரு நிலைமையில் அவங்கெல்லாம் இருக்காங்க. இது எதுவுமே செய்யாமல் ஒரு நிறுவனம் தலைமுறையாக இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் சைடில் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் பண்ணல. இந்தியாவில் பல நிறுவனங்கள் வந்து சின்ன சின்ன நிறுவனங்கள், மிட் சைஸ் கம்பெனிஸ் வந்து சிம்பிளாக அப்ஸ்காண்ட் ஆனது நிறைய இருக்குது. அதில் திடீர்னு ஒரு நாள் ஆயிரக்கணக்கான எம்ப்ளாய்ஸ் தெருவில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. சிட் ஃபண்ட் மாதிரி இந்த மாதிரி மாட்டிக்கிட்ட நிறுவனங்கள் இருக்காங்க அந்த எம்ப்ளாயிஸு. இது கவர்மெண்ட் தான் ஒரு ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க இருக்குது. இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 இருக்குது. ஐபிசி 2016 வந்து இட்ஸ் கன்க்ளாமரேஷன் ஆஃப் ஆல் த ரூல்ஸ். இந்த மாதிரி வெவ்வேறு சின்ன சின்ன ரூல்ஸாக இருந்தாலும் திரட்டி தான் இந்த மாதிரி திவாலாகிற நிறுவனங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதில் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு 3 மாதம் 6 மாதமாக அவங்களுக்கு வந்து செவரன்ஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்து அடுத்த வேலையை தேடிக்கிற வரைக்கும் அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கும் மாதம் இருக்கக்கூடிய இஎம்ஐகளை அடைக்கிறதுக்குமான ஒரு குறைந்தபட்ச சம்பளத்தை கொடுத்துட்டு தான் இவங்க கம்பெனியை மூடணுங்கிறத கவர்மெண்ட் தான் என்ஃபோர்ஸ் பண்ணணும். அதில் இந்தியன் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் போத் ஆஃப் தம் ஹவ் ஃபெயில் தி எம்ப்ளாயிஸ், ஃபெயில் த பீப்புள். கவர்மெண்ட்லாம் இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் மக்கள் போய் இடத்துல வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணுச்சுன்னா ஐடி செக்டர் மேலே இருக்க பொதுவான நம்பிக்கையே பெரிய அளவில் உடஞ்சிரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிட் ஃபண்ட் மாதிரி இதை பப்ளிக் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ லே ஆஃப்ஸ் எங்கே பார்த்தாலும் அந்த நியூஸை வந்து நம்ம பார்க்க முடியுது. இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, அப்போ ஃபியூச்சர் அப்படி தான் இருக்க போதா? 2025 ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இனி வரப்போகிற நாட்கள் அப்படிங்கிறது நிறைய லே ஆஃப்ஸ் இருக்குமா ஐடி இண்டஸ்ட்ரியில்? லே ஆஃப்ஸ் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் எப்பயுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக ஒரு 8% to 10% லே ஆஃப்ங்கிறது இருக்கிறது. அது எந்த பேஸில் பண்ணுவாங்க? லே ஆஃப் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு 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 கூட்டம் இருக்குன்னா ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய மக்களில் டாப் 90% 95% ரீட்டைன் பண்ணிட்டு கீழே இருக்க 5% கட் பண்ணணும்.
கட் பண்ணாதான் இந்த 90 to 95 இருந்தாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அடுத்த கட்டு நம்ம தான். அப்போ தான் அவங்க வேலை செய்வாங்க, எக்ஸ்ட்ரா டைம் உட்காருவாங்க, புது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணி தன்னை டேலண்ட் அப்கிரேட் பண்ணிப்பாங்க. அப்போ இந்த லே ஆஃப் பண்ணுறது கம்பெனி ஸ்டாண்டர்டாகவே எல்லா கம்பெனியும் வச்சிருக்க ஒரு ப்ராசஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 லட்சம் கம்பெனி 2 லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்கிற ஒரு கம்பெனி ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் வரைக்கும் லே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. கொஞ்சமாக. அதாவது சில இடங்கள் வந்து மாதம் 5,000, 8,000, 7,000 பண்ணி அது ஒரு நியூஸாக வரும். பல இடங்களில் மாதம் 1,000, 1,500, 200, 300ன்னு கட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஹையரிங் வந்து ஃப்ரீஸ் கொடுத்துருவாங்க. எப்படின்னா ஹையரிங்கிறதே நிறுத்திடுவாங்க. கேம்பஸ் இன்டர்வியூக்கு போய் ஃப்ரெஷர் எடுக்க மாட்டாங்க. லேட்டரெலாம் வெளியில் 2+, 3+, 4+ எடுக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியாக 8+, 10+ அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்க ஆட்கள் ஒரு ஆட்கள் நீஷ் ஸ்கில்ஸ், ரொம்ப ரேரான ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கில்ஸ்க்கு மட்டும் ஆள் எடுப்பாங்க. இல்லை இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கிராஸ் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு டெஸ்டராக இருப்பார், அவருக்கு 2 மாதம் டைம் கொடுத்து நீ டெவலப்பர் ஆகும் இல்லைனா குவிட் பண்ணுவாங்க. அவங்க போய் அடிச்சு பிடிச்சி ஏதாவது கூட கற்றுக்கிட்டு அந்த டெவலப்பர் ஒர்க்கே அவங்களே பண்ண பார்ப்பாங்க. இருக்கிற ஸ்டாஃபே வந்து ரொட்டேஷன் ஷஃபிள் பண்ணுவாங்க, பெஞ்ச் சைஸை குறைப்பாங்க. இது வந்து ப்ராக்ரெசிவாக போக இன்னும் வந்து அதிகமாகிட்டு தான் போகுது. ஐடி இன்னும் காம்படிட்டிவாக போயிட்டுருக்கு. டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஐடியில் வர்றது அதுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு யூஐ டெவலப்பருக்கு ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு. இப்போ பல வந்து ஃப்ரண்ட் அண்ட் ப்ளக் அண்ட் ப்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டதுனால, சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ் ஆகிட்டதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் பூட் ஸ்டாப் வந்த பிறகு நிறைய HTML, CSS, JavaScriptனு சொல்கிற டெக்னாலஜிஸ்லாம் டெவலப்பர்ஸே தேவையில்லாமல் போயிட்டாங்க. அதெல்லாம் ஃப்ரீயாகவே டெம்ப்ளேட்டாகவே 5 ரூபா 10 ரூபாய்க்கு வெளில கிடைக்கிற அளவுக்கு சாதாரண விஷயமா போயிடுச்சு. இந்த மாதிரி டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆன் டாப் ஆஃப் தட் வந்து ஆட்டோமேஷன், அப்புறம் ரீசெண்டாக ஏஐயோட டெவலப்மெண்ட்னால ஏகப்பட்ட ஹையரிங் வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த அப்புறம் தான் இந்த பயம் இன்னும் அதிகமாக இருக்குது எல்லாருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா இது வரைக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து சாஃப்ட்வேரில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்தால் என்ன ஆகும்னா, சாஃப்ட்வேருக்கு வெளியில் இருக்கவங்கள காலி பண்ணுவோம். ஒரு டைப்ரைட்டர் இருக்காருன்னா கூகுள் ஒரு வாய்ஸ் டு டெக்ஸ்ட் கன்வர்ஷன் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிட்டோன்னா ஒரு டைப்பிஸ்ட் வந்து வேலையை விட்டு அனுப்பிடும். ஆனால் ஏஐ வந்து ஒரு ப்ரோக்ராமரை வேலையை விட்டு அனுப்பும். என்ன பண்ணுன்னா, இப்போ கோட் வந்து ஒரு ப்ரோக்ராமரை அனலைஸ் பண்ணி ஒரு பேங்க்குக்கு இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு அவங்க உட்காந்து பண்ணுற ஒரு சாஃப்ட்வேரை ஏஐ கிட்ட நீங்கள் கமாண்ட்ஸாக சொல்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேங்க் இருக்கணும், இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும், கிரெடிட் அக்கௌண்ட் இருக்கணும், நீங்கள் வந்து கமாண்ட் இன்புட்டாக நீங்கள் கொடுக்க அதுவே உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்துரும். அப்போது ஒரு சிங்கிள் ஏஐ ப்ராப்பர் சொல்யூஷனுங்கிறது சாதாரணமாக ஒரு 100 டெவலப்பரை ரீப்ளேஸ் பண்ண அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளது. இது வரைக்குமாவது சாம் ஆல்ட்மேன் தலைமையில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஏஐயில் தேவர் ஹேவிங் சம் சொல்யூஷன்ஸ். ஆனால் அது கம்ப்ளீட்லி வந்து ஒரு செக்யூர்டான ஒரு பெய்டு சோர்ஸாக தான் வச்சுருந்தாங்க. சைனாலேருந்து இப்போ வந்து டீப் சீக் வந்திருக்குங்கிறனால, டீப் சீக் இஸ் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் இட்ஸ் மச் சீப்பர் அண்ட் இட் ரெக்வயர்ஸ் மச் லெஸ் ப்ராசஸிங் பவர். முன்னாடிலாம் வந்து ஓப்பன்ஏஐ மாதிரியான கம்ப்யூட்டேஷன்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா அதோட கன்வல்யூஷன்ஸ் நிறைய இருக்குதுல்ல, அந்த கன்வல்யூஷன்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி வந்து ரொம்ப பெரிய கெப்பாசிட்டி வேணும். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், மெகா கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஆனால் டீப் சீக் கொடுக்குறது எல்லாமே வந்து சாதாரணமாக லேப்டாப்பில் ஒரு 60 GB இருக்க ரேமில் ஓட்டிட முடியும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு i7 ப்ராசஸர், Ryzen 7 ப்ராசஸர் இருந்தாலே போதும். 50,000, 60,000, 70,000 வாங்கக்கூடிய லேப்டாப்லேயே அது ஓட்டுற அளவுக்கான ஒரு ஏஐ வந்து இப்போ ஃபார்ம் ஆகிட்டதுனால மேலே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து இட் வில் பி ஈவன் மோர் ஆட்டோமேட்டட். 1000 பேர் இருக்க நிறுவனத்தில் 50 பேர் 100 பேர் இருந்தால் போதுங்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் மாறிடுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட்டால் ரன் பண்ணப்படுற அல்லது அக்ரெடிட் பண்ணப்படுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தே ஆர் ஸ்டில் பிளேயிங் அ கேட்சப் கேம். எப்படின்னா, இண்டஸ்ட்ரி வந்து எது கூட போயிட்டுருக்கோ இண்டஸ்ட்ரி கூட மேட்ச் பண்ணியே அகாடமி போகணும். அப்படி போகாமல் இண்டஸ்ட்ரி முன்னாடி ஓடிடுச்சு, அகாடமி இப்படி தான் பின்னாடி விரட்டிட்டு ஓடிட்டு இருக்கு. இன்னமும் நிறைய கம்பெனிஸில், நிறைய காலேஜஸில் இன்னும் சம்மந்தமே இல்லாத டெக்னாலஜிஸ் இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. ஃபீல்ட் அவுட் ஆன வேலையே இல்லாத நிறைய டெக்னாலஜிஸ் இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. அதை விட இன்னும் மோசமாக என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் கல்ச்சரு. இங்கே டீச்சர்ஸ்க்கு வந்து இருக்கிற ரொம்ப மோசமான சம்பளம். ஒரு காலேஜில் வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் எடுத்துட்டிங்கன்னா, அதே காலேஜில் வேலை செய்கிற கொத்தனார், சித்தாள், எலக்ட்ரிஷியன், பெயிண்டர், பிளம்பரை விட ப்ரொஃபஸருக்கான சம்பளம் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்தியாவோட கல்ச்சரே இருக்குது. ஆனால் யூஎஸில் அப்படி இருக்காது. ஒரு இன்ஜினியருக்கு என்ன, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு என்ன சேலரியோ அதே சேலரி ஒரு ப்ரொஃபஸருக்கும் இருக்கும். அப்போ நல்ல ஹை குவாலிட்டி ஸ்டாஃப் வருவாங்க, நிறைய டெடிக்கேட்டடாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வருவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு கழிச்சு கட்டின ஜாப். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக படிக்கிறாங்க அப்படின்னா எந்த கம்பெனியில் சாஃப்ட்வேர் கிடைக்கலன்னா பிபிஓ கிடைக்கல டெஸ்டிங்கும் கிடைக்கலன்னா டீச்சிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது, இந்த இண்டஸ்ட்ரி வேகமாக ஓடும்போது இதை விரட்டிட்டு போகிறதுக்கு காலேஜுக்கு யார் வேணும்? நல்ல ஸ்டாஃப் வேணும். அவங்க அதை கேட்ச் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி, கேலிபர் வந்து பொதுவாக, நான் எல்லாரையும் சொல்ல, பொதுவாக அது இல்லை. ஒரு பெரும்பான்மை ஸ்டாஃப்க்கு அது கிடையாது. அவங்க வந்து நாங்கள் வந்து லேப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபிபனசி சீரிஸ், A+B+C மாதிரி சின்ன மேட்ரிக்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் மாதிரி குட்டி லேப் எக்ஸசைஸை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு அடுத்த கட்டமாக ரியல் டைமாக இண்டஸ்ட்ரியோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்களால பண்ணவே முடியாது.
அதில் தான் வந்து இன்றைக்கி காலேஜஸ் எல்லாம் வந்து அடுத்து வர யூத் யாருமே தே ஆர் நாட் ரெடி ஃபார் ஜாப்ஸ். இந்தியாவில் வந்து ஒரு 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 சேயிங் சொல்லுவாங்களே, அன்எம்ப்ளாய்டு ஒன்று, அண்டர் எம்ப்ளாய்டு ஒன்று, அன்எம்ப்ளாயபிள் ஒன்று. அன்எம்ப்ளாய்டுனா வேலை இல்லாதவன், அண்டர் எம்ப்ளாய்டுனா குறைஞ்ச சம்பளத்துக்கு படிப்போட ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்கிறவன். அண்ட் அன்எம்ப்ளாயபிள்னா என்னென்னா அவன் இன்ஜினியரிங் படிச்சிருப்பான், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சிருப்பான், ஆனால் வேலை செய்யறது தகுதி இருக்காது. மார்க்கெட்டில் அவன் ஃபிட் ஆக மாட்டான். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சிருப்பான், ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மார்க்கெட்டில் எங்கே எடுத்து போனாலும் அவன் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். அவனை எடுத்து அந்த கம்பெனி 3-4 மாதம் அவனை ட்ரெயின் பண்ணி தான் வேலை வாங்க வேண்டிய அளவுக்கு ஒரு கம்மியான நாலேஜ் லெவலில் அவன் இருப்பான். அப்படிங்கிறத வந்து இந்தியாவோட ஸ்டாண்டர்டாக இருக்குது. இந்த ஸ்டாண்டர்டை வச்சுக்கிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியை கீப் அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஐடி அண்ட் அது போதுமான ஒரு எம்ப்ளாயபிளான வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு கிராஜுவேட்ஸ் நம்ம தயாரிக்க முடியாததுனால தான் ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒரு டிகிரிக்கு வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. 3 வருஷம் 4 வருஷம் செலவு பண்ணி 5 வருஷம்லாம் படித்து தான் வராங்க. ஆனால் அவங்களால ஒரு ப்ராப்பராக இண்டஸ்ட்ரியில் ஒரு வேலைக்கு போகிற அளவுக்கு கான்ஃபிடென்ஸே அவங்களுக்கு வர மாட்டேது. அதனால தான் பசங்களாம் இன்றைக்கி வந்து சாப்பாடு டெலிவரி, கேப் ஓட்டுறது, என்னென்ன மாதிரி அந்த மாதிரி அவங்க படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத அன்ஸ்கில்டு லேபர் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் பண்ணி இன்றைக்கி லைஃப் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சர் இதை விட இன்னும் டஃப்பாக டைட்டாக போயிட்டுருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்குது, சாஃப்ட்வேரில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிங்கிறது வளர்ந்துக்கிட்டே வருது. ஆஃப்டர் ட்ரம்ப் வந்து இந்த H1B மேலே ட்ரம்ப் கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால நிறைய பேர் இந்தியா பாதிக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. யார் யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது ஆல்ரெடி யூஎஸ்லேருந்து சிட்டிசனாக மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் அந்த ட்ரம்போட புது ரூல்ஸ்லாம் பாதிக்க போகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃப்ஷோரிங் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் நிறைய நமக்கான சாஃப்ட்வேர் வேலைகள் இந்தியாவில் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த வேலையை போய் மீட் பண்ணுற அளவுக்கான ஒரு ஸ்கில்டு லேபர் வந்து இந்தியாவில் கிடையாது. ஒரு சின்ன உதாரணமாக, நாங்கள் உங்களோட நிறுவனத்துக்கு வந்து சாஃப்ட்வேர் வேலை வாங்கி தரும்போது 40,000 50,000 மாத சம்பளம், முதல் மாத சம்பளம் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் இப்படி அப்ளை பண்ணலாம் நாங்கள் ஒரு விளம்பரம் கொடுத்தா அதுக்கு வந்து 10 ரெஷ்யூம் 20 ரெஷ்யூம் எங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வருது. ஆனால் டேட்டா என்ட்ரி ஒர்க்கு, வீட்டில் இருந்தே ஃபோன் பண்ணுற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு கால் சென்டர் ஒர்க்கு அப்படின்னா 8,000 7,000 தான் சம்பளமே போடுறோம். அதாவது 8 மணி நேரம் சம்பளத்துக்கு அவ்வளோதான் எங்களால் கொடுக்க முடியும். அந்த மாதிரி வேலைகள் வருது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2,000-3,000 ரெஷ்யூம் வருது ஒரு பொசிஷனுக்கும். அப்போது இதுதான். ஆனால் வர்ற ரெஷ்யூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா MSc MCA BE. எதனால் அப்படி வீட்டில இருந்தே வேலை பார்க்கலான்ற அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸா? ஏன்னா அவங்க மனதளவில் வீக் ஆகிடுறாங்க. ஒரு டிகிரி முடிக்கிறதுக்குள்ளார நம்ம இந்த டிகிரியை முடிச்சுட்டு அடுத்தப்போ ஃபைட் பண்ணலாங்கிற கான்ஃபிடென்ஸே அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கோ, சாஃப்ட்வேர் எடுத்து ரன் பண்ணுறதுக்கோ, அந்த ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டை போய் உட்காந்து கிளியர் பண்ணுறதுக்கோ, ஒரு பர்சனல் இன்டர்வியூ போய் டெக்னிக்கல் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸே அவங்களுக்கு கிடையாது. இன்ஜினியரிங் முடிக்கிற அல்லது MCA முடிக்கக்கூடிய பெரும்பாலான 90% பசங்களுக்கு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு கரெக்டாக ஒரு 4 லைன் சொல்ல தெரியாது. என் ஊர் பேர் தான், நான் இந்த பிறந்த வளர்ந்து இதான் படித்தேன் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு 4 வரை உங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ இங்கிலீஷ் தேவையா அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய வெளிநாட்டு ஆட்களுக்கு தான் சாஃப்ட்வேர் எடுத்து டெலிவரி பண்ணுறோங்கிறதுனால நம்ம இங்கிலீஷ் கண்டிப்பாக தேவை தான். இந்த அடிப்படை பேசிக் இங்கிலீஷ் கூட நம்ம கவர் பண்ணுறதில்ல. எனி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேண்டிடேட் இன்டர்வியூக்கு வரக்கூடிய யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு சின்ன ஒரு சினாரியோ ஒன்று கொடுத்து, ஓகே ஒரு காலேஜில் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் வந்து மேல் ஸ்டூடெண்ட்ஸ் less than 30 years அதை ஃபில்டர் பண்ணி எடுன்னா உங்களுக்கு ஒரு கோட் எழுத தெரியாது. சும்மா சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் கூட பண்ண தெரியாமல் தான் அவங்க வராங்க 90% ஆட்கள். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருக்குமே டிகிரி இருக்குது. பேரண்ட்ஸ் என்ன நம்புறாங்க, நம்ம வந்து 8வது தான் படித்தோம், நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒரு கிளர்க்காக ஒரு டைப்பிஸ்ட்டாக இருக்கும், பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சிட்டோம், அவன் வந்து அமெரிக்கா போக லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான்னு நினச்சிட்டு அவங்க படிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி கேபிட்டேஷன் கேட்குற, அதிக ஃபீஸ் கேட்குற காலேஜெலாம் படிக்க வைக்கிறாங்க. பசங்க என்ன கேட்டாலும் அதுக்கான செலவு பண்ணிடுறாங்க, தன்னை உருக்கிட்டு படிக்க வச்சிடுறாங்க. ஆனால் கடைசியில் இந்த பசங்க வந்து எதுக்குமே வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைக்கு அவங்க இருக்காங்க. பசங்க மேலே தவறுன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்தியாவோட பிக்கெஸ்ட் லீகல் ஸ்கேம் தான். சட்டப்படியான ஒரு ஊழல்ங்கிறது வந்து இந்த மாதிரியான எஜுகேஷன். எந்த வேலைக்குமே தகுதி இல்லாத மக்களை வந்து ஃபேக்டரியில் அடித்து மெஷின் வெளில தள்ளிக்கிட்டே இருக்கிற ப்ராடக்ட்ஸு, செருப்பு, கிராஜுவேட்ஸ் நிறைய இருக்காங்கன்னு நம்ம பெருமையாக சொல்லலாம். அவங்க மார்க்கெட் ரெடியாக இருக்காங்களான்றது தான் இன்றைக்கி சுத்தமாக கிடையவே. 99% ஆஃப் த கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் ரெடி ஃபார் த மார்க்கெட். அதனால தான் இன்றைக்கி இந்தியாவில் ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணுற கல்ச்சரே நின்றுடுச்சு. நான் 2004 முடிக்கும் போதெல்லாம் கேம்பஸ் ஹையரிங் ஹெவியாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு கிளாஸில் 60 பேர் இருக்காங்கன்னா 40 பேர் வரைக்கும் MNCஸ்லேயே செலக்ட் ஆகிடுவோம். மிச்சம் 20 பேர் நெட்வொர்க்கு, டெஸ்டிங்கு, அந்த சர்வர் அட்மின் மாதிரி வந்து ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி அவங்களே MNCக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போது இந்த இன்னைக்கு சுச்சுவேஷன் என்னென்னா 60 பேரில் 10 பேர் 15 பேர் கூட MNCஸில் எடுக்க மாட்டுறாங்க. ஒரு 25% தவிர 75% ஆஃப் த பீப்புள் வேலை இல்லாமல் தான் வந்து வெளில வராங்க. அண்ட் சேலரிஸும் ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு ஐடியில். முன்னாடிலாம் நல்ல சேலரிஸ் கொடுத்தாங்க, ஐடியோட சேலரிஸும் ரொம்ப ட்ராப் ஆகிடுது ஃப்ரெஷர்ஸ்க்குமே. ஸோ ஃப்யூச்சர் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. கவர்மெண்ட் இதுக்கு போதுமான ஸ்டெப்ஸ் எடுக்கவே இல்லை. எந்த கவர்மெண்ட்ஸுமே எடுக்கலை. அவங்க வந்து அஃப்கோர்ஸ் ஐநோ கவர்மெண்ட் வந்து சில ஸ்டெப்ஸ்லாம் காட்டுறாங்க, அவங்க சில ஃபங்க்ஷன்ஸ் நடத்துகிறாங்க, எக்ஸிபிஷன்ஸ் அதெல்லாம் நடத்துகிறாங்க, இன்வெஸ்டர்ஸ்லாம் கூட்டுறாங்க. பட் தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா வி வென்ட் டு டேவோஸ் மீட் போனாங்க. மகாராஷ்டிரா வந்து தே காட் க்ளோஸ் டு 15 lakh crores நினைக்கிறேன்.
15 லட்சம் கோடிக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. தமிழ்நாடு எதுவுமே எடுத்து வரல. வி காட் நத்திங், ஜீரோ. அப்போ 15 லட்சம் கோடி ஒரு ஸ்டேட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போகுது, தமிழ்நாட்டுக்கு ஜீரோன்னா இங்கே என்ன க்ரோத் இருக்கும்? அது மட்டும் லாஸ்ட் 1 இயர் ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 8000 கிட்ட எம்எஸ்எம்இஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எம்எஸ்எம்இ நிறுவனத்தில் ஒரு 20 பேர் வேலை செய்கிறாங்கன்னு கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 8000க்கு 20 பேர்னா 1.5 லட்சம் பேருக்கு மேலே வேலை இழந்திருக்காங்க. இது மாதிரி பல நிறுவனங்களில் வந்து வேலை இழப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஒரு சிக்கலான, ஹெவிலி சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸும் இதை பற்றி நிறைய வரி பண்ணிக்கணும், அகடமிஷியன்ஸ் நிறைய கவலைப்படணும், கவர்மெண்ட்டோட பாலிசி மேக்கர்ஸ் வந்து இதை பற்றி நிறையவே கவலைப்படணும், நிறைய இந்த விஷயத்தில் இறங்கி நிறைய ஒர்க் பண்ணணும். இல்லைனா ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலை இல்லாமல் நிறைய படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துகிட்டு ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி படிச்சுட்டு வேலையில்லா சூழல்கள் நிறைய இந்த மாதிரி இளைஞர்கள் இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? சொசைட்டியில் க்ரைம் தான் அதிகமாகும்.